ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வார்த்தா மாலையில் இரண்டாம் வார்த்தை. நம்பிள்ளை ஒரு முறை காலக்ஷேபம் சாதித்த பிறகு அவருடைய கோஷ்டி கலைகிறது. அதாவது நம்பிள்ளை திருவாய்மொழியோ ஏதோ ஒரு அருளி செயலோ ரகசியமோ உபன்யாசம் காலக்ஷேபம் சாதிக்கிறார். அப்பொழுது பல அடியார்கள் கூடியிருப்பார்கள். நம்பிள்ளையோட சிஷ்யர்கள் எல்லாரும் கலைகிறார்கள். சாதித்து முடிக்கிறார் நம்பிள்ளை. அதற்கு பிறகு எல்லா சிஷ்யர்களும் தங்களுடைய திருமாளிகைகளுக்கு போவதற்காக எல்லாரும் கலைந்து போகிறார்கள். அப்பொழுது நம்பிள்ளையுடைய சிஷ்யரான பின்பழகிய பெருமாள் ஜீயர் அவர் நம்பிள்ளையிடத்திலே ஒரு கேள்வி கேட்க, நம்பிள்ளை அதற்கு ஒரு பதில் சொல்ல, அதற்கு மேல் நம்பிள்ளையிடத்திலேயே இப்படி ஆனாலோ என்று பின்பழகிய பெருமாள் ஜீயர் அருளி செய்ய, அத்தை நம்பிள்ளையும் முகக்க இந்த சரித்திரமானது இந்த இரண்டாவது வார்த்தையிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், வார்த்தா மாலை அப்படின்ற இந்த கிரந்தத்தை தொகுத்தவரே பின்பழகிய பெருமாள் ஜீயர் தானே, அப்போ அவர் தாமே தம்மை பற்றி சொல்லிக் கொள்வாரா என்ற சந்தேகம் வரலாம். நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சாதிக்கிறாங்க என்றால், முன்னோர்கள்லாம் பின்பழகிய பெருமாள் ஜீயர் வார்த்தா மாலையில் உள்ள பல வார்த்தைகளை தொகுத்திருக்கிறார். அந்த கிரந்தத்துல பின்பழகிய பெருமாள் ஜீயரை பற்றி வரக்கூடிய சரித்திரங்களோ வார்த்தைகளோ அவையெல்லாம் அவற்றையெல்லாம் பின்பழகிய பெருமாள் ஜீயருடைய சிஷ்யர் யாராவது ஒருத்தர் தொகுத்திருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள்லாம் கூறுகிறார்கள். ஆக நம்பிள்ளையுடைய கோஷ்டியானது காலக்ஷேப கோஷ்டியானது கலைந்த பிறகு பின்பழகிய பெருமாள் ஜீயர் போய் கேட்கிறார் நம்பிள்ளைய. என்ன கேட்கிறார் அப்படின்னா, சொரூபம் என்ன, உபாயம் என்ன, உபேயம் என்ன? ராமானுஜ சம்பிரதாயத்துல சொரூபம் உபாயம் உபேயம் என்ன? சொரூபம்னா என்ன? இயற்கையான நிலை. இந்த ஆத்மாவுடைய இயற்கையான நிலை என்ன? முதல் கேள்வி சொரூபம் என்ன என்று. பிறகு உபாயம் என்ன, உபேயம் என்ன என்று. உபாயம்னா வழி, உபேயம்னா அடையப்படக்கூடிய பயன். வழி என்ன, அடையப்படக்கூடிய பயன் என்ன என்று நம்பிள்ளையை கேட்க, நம்பிள்ளை சம்பிரதாயத்தினுடைய சீரிய அர்த்தத்தை அருளி செய்கிறார். இச்சை சுரூபம், இரக்கம் உபாயம், இனிமை உபேயம் என்று. சொரூபம் என்னது? இச்சை. சொரூபம் என்ன? இயற்கையான நிலை, அந்த தன்மை. ஜீவாத்மாவனுடைய இயற்கையான தன்மை என்ன அப்படின்னா இச்சை அப்படின்றார். இச்சைனா என்ன? ஆசை. ஆசைதான் சொரூபம் அப்படின்னார். இரக்கம் உபாயம். இரக்கம்னா என்ன? கனிவு. திரு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கனிவு இருக்கு இல்லையா, அதுதான் இரக்கம், தயா, கிருபை. அதுதான் உபாயம் அப்படின்னார். உபேயம் என்னது? இனிமை. போக்கியமா இருக்கு இல்லையா, அந்த போக்கியத்துவம், அதுதான் இனிமை, இனியதாக இருக்கிறது, அதுதான் உபேயம் அப்படின்னார். என்ன அர்த்தம் இந்த மூன்றுக்கும்? இச்சை சுரூபம். சொரூபம் ஜீவாத்மாவனுடைய தன்மை, இயற்கை என்ன அப்படின்னா ஆசைப்படுவது தான், இச்சை தான். என்ன ஆசைப்படுவது என்றால், பிரணவத்துல அகாரம் பகவானை குறிக்கிறது. பிரணவம் அப்படின்றத ஆ ஊ மா சேர்ந்தா பிரணவம். ஓம்னு சொல்றோம் இல்லையா, அதான் பிரணவம். ஆ ஊ மா சேர்ந்தா. ஆ அப்படின்னா பகவான், எம்பெருமான். ஊ அப்படின்றது அவனுக்கே, மூன்றது ஜீவாத்மா. ஆக பிரணவத்தால நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கே ஜீவாத்மா ஆட்பட்டவன் அப்படின்றதான் பிரணவத்துக்கு அர்த்தம். சேஷத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப அவனுக்கே நான் ஆட்பட்டவன் அப்படின்னு தெரிந்து கொண்டோமே என்றால் நமக்கு உடனடியாகவே இச்சை வருது, ஆசை வருது. என்ன ஆசை? அவனுக்கே நான் ஆட்பட்டவனா, அப்ப நமக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா, அப்ப எப்படியாவது அவனுக்கு ஒரு மேன்மையை விளைவிக்க வேண்டுமே, தலைவனுக்கு தொண்டன் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டுமே அப்படின்ற ஆசை வருது இல்லையா, அந்த இச்சை. அதுதான் ஜீவாத்மாவுக்கு சொரூபம், இயற்கையான தன்மை. அதுதான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு என்ன அதிசயத்தை விளைவிக்க போகிறேன், என்ன மேன்மையை விளைவிக்க போகிறேன், அந்த ஆசை தான் ஜீவாத்மாவுக்கு சொரூபம் அப்படின்னார். பிறகு அடுத்தது என்னது? உபாயம். வழி என்ன என்றால், எம்பெருமானுடைய இரக்கம், அவனுடைய கிருபை, நிருஹேதுக கிருபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இயற்கையான தன்னழி, இயற்கையான கிருபை இருக்கு இல்லையா, அதுதான் அவனுடைய இரக்கம் தான் உபாயம். ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய இலக்கை அடைவதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய இரக்கம், அந்த கிருபை தான் உபாயம். சரி, உபேயம் என்ன, பயன் என்ன என்றால் இனிமை. எம்பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா, எம்பெருமான் பரம போக்கியனாக இருக்கான், இனியவனாக எம்பெருமான் இருக்கான்.
அந்த இனிமை இருக்கே, அதுதான் இவன் எய்தக்கூடிய பயன். இந்த ஜீவாத்மா அனுபவிக்கக்கூடியது என்ன? எம்பெருமானுடைய அனந்த திவ்ய கல்யாண குணங்கள். அந்த இனிமை தான் இவனுக்கு ஏற்படக்கூடிய உபேயம், பயன் என்று இப்படி நம்பிள்ளை சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையை சாதித்த ஸ்வரூபம், அதே போல உபாயம், உபேயம். ஸ்வரூபம் இச்சை, ஜீவாத்மா ஆசைப்பட வேண்டும், எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று. அது இவனுடைய ஸ்வரூபம். அதற்கு வழி உபாயம் என்ன என்றால் எம்பெருமான் உடைய இன்னடி, அதாவது இயற்கையான தன்னடி, எம்பெருமானுடைய நிருகேதுக்க கிருப்பை, தயை இருக்கு இல்லையா, அதுதான் உபாயம். உபேயம் என்ன? பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய இனிமை. அவன் பரம போக்கியனாக இருக்கான் இல்லையா, அனந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது. அதுதான் அந்த இனிமை தான் இவனுக்கு ஏற்படக்கூடிய பயன் என்று நம்பிள்ளை எப்படி சாதிக்க, அதற்கு மேல் பின்பழகிய பெருமான் ஜீயர் தாம் சாதிக்கிறார், அடியன் வேறு விதமாக நினைத்திருக்கிறேன். தாம் வேறு வழியில போகல, நம்பள் இடத்துல விண்ணப்பிக்கிறார். தேவரியருடைய காலக்ஷேபத்தை கேட்டு இந்த அர்த்தத்தின் மேல் சீரியதொரு அர்த்தத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதை விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம் சாதிக்கிறார் அழகிய பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்றால், ஆத்மாவனுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, நம்பிள்ளையுடைய அடியார்கள் இருக்கார்கள் இல்லையா, அந்த அடியார்களுக்கு நான் ஆட்பட்டிருத்தல் அப்படின்றதான் என்னுடைய சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாராம். முதல் படி என்னது? பகவத் சேஷத்துவம். அதற்கு மேற்கொண்டு இப்போ பின்பழகிய பெருமாள் ஜீயர் சாதிக்கிறார் பாகவத சேஷத்துவம். நம்பிள்ளை அடியார்களுக்கு, அவர்களும் பாகவதர்கள் தானே, எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள், ஆச்சாரியனுடைய அபிமானத்தில் ஒதுங்கி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய அபிமானத்துக்கு பாத்திரபூதரானவர்கள், அவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல், அதுதான் என்னுடைய சுரூபம், என்னுடைய இயற்கையான தன்மை, அதுதான் என்னுடைய சுரூபம் அப்படின்னு தெரிந்து கொண்டேன் அப்படின்னார். சரி, அப்போ பயன் என்ன என்றால், அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அதுதான் என்னுடைய பயன். சரி, அதற்கு வழி என்ன என்றால், அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அபிமானத்திலே ஒதுங்குவது, அவர்களுடைய அபிமானத்துக்கு பாத்திரமாவது, விஷயமாவது, அதுதான் எனக்கு வழி என்று இப்படி அடியார்கள் பரமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று பின்பழகிய பெருமாள் ஜீயர் நம்பிள்ளைக்கு விண்ணப்பிக்க, நம்பிள்ளையும் உகந்தார். ஏன்னா இதுதான சம்பிரதாயத்தினுடைய அர்த்தம். முதல்ல பகவத் சேஷத்துவம், அது வருதே ரொம்ப கடினம். அதற்கு பிறகு பாகவத சேஷத்துவம், அதற்கு பிறகு ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினவர்களுடைய நிழலிலே வாழ வேண்டும் அப்படின்ற அந்த சீரிய கருத்தை இந்த 2வது வார்த்தையில் ஆச்சாரியர்கள்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.